Hi friends, நான் உங்க சுகன்யா. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகவும் கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா வெடிக்கவும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி, கறி லீஃப், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். கறி லீஃபும் க்ரீன் சில்லியும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஆனியனும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. ஒரு கிளாஸ் புளி தண்ணி இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் புளி தண்ணி எடுத்துக்கிறேன். டோட்டலாக நான் 1.5 கிளாஸ் புளி தண்ணி எடுத்திருக்கேன். அவல் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் எந்த தண்ணியில் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கனோ அந்த தண்ணியில் 2 கிளாஸ் அவல். இப்போ கொஞ்சமாக லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து அந்த தண்ணி பாயில் ஆகுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அவல் வந்து ஆட் பண்ணி நல்லா லைட்டாக கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பேப்பர் அவல், சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா கலந்து விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சிடும். இப்போ நான் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் லேசியாக இருக்கிற டேஸில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை ஈவினிங் வந்து சட்டுன்ட்டு பிளானே இல்லாமல் இருக்கிற போது தேவைப்பட்டதுன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஏமியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவல் உப்புமா. மறக்காம செஞ்சு பாருங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.